காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற சொந்த ஊரு மதுரை அடத்தள்ளி இல்லையா. சந்திரன், தன்மை, வாங்க. எப்படி இருக்கீங்க? சந்திரன், உனக்கு உடம்பு பரவாயில்லையா? ஜெசி, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்ல. என்ன தன்மை விஷயம் தான் ஞாபகமே வர மாட்டேங்குது. இன்னும் டைம் இருக்கு சந்துரு, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்திக்கலாம். அத பத்தி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. சரி ஜெசி. அப்புறம் இந்திரன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு ஜெசி. அப்புறம் உனக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸும் சொல்லணும். இந்திரனுக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க தன்மை? உண்மையாவா? என்கிட்ட இந்திரன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஜெசி, அதுல ஃபேக்ட் என்னன்னா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். எங்க வீட்ல கூட யாருக்குமே தெரியாது. ஏன் அம்மா அப்பாக்கே தெரியாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு கல்யாணமா? ஏன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வெச்சுக்கோ. ஏன்? சரி, ஓகே, நல்லா சந்தோஷமா இருந்தா போதும். சரி, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? இல்ல ஜெசி, ஆக்சுவலி நாங்க இவ்ளோ நாளா பேபி பிளானிங்கே இல்லாம தான் இருந்தோம். பட் இப்ப பிளான் பண்ணலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 பேரும் செக்அப் பண்ணிக்கலாமேனு தான் வந்தோம். வாவ், சூப்பர் சூப்பர். எப்போதுமே ஒரு பிளானிங் பண்றதுக்கு முன்னாடி செக்அப் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல விஷயமும் கூட. ஜெசி, எனக்கு ஒரு டவுட். தன்மைக்கு மட்டும் தான் செக் பண்ணுவீங்களா இல்ல எனக்கும் செக் பண்ணுவீங்களா? சந்திரன், குழந்தை பிறப்புன்றது 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருத்தருக்கு மட்டும் இருக்கலாம். அதனால 2 பேருமே செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சந்திரன், நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க லேப் இருக்கும். அங்க நான் எழுதி தரத கொடுங்க, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் தன்மையை பாத்துக்கிறேன். ஓகே ஜெசி. அக்கா, அம்மா ஏதாவது சொல்ல போறாங்கக்கா. நான் இங்கே பக்கத்துல ஏதாவது ரூம் பார்த்து இருந்துக்கிறேனே. புஷ்பா, நீங்க அம்மாக்கா பயப்படுற? இப்ப மட்டும் பாரு என் மாதாஜியோட பெர்ஃபார்மன்ஸ். மா, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாரடி? ஹே, தங்க புஷ்பா, வா 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 வா, வாமா உள்ள. அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் கண்ணு. மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடி சர்ப்ரைஸ்? இனிமே தங்க புஷ்பம் நம்ம வீட்ல நம்ம கூட தான் இருப்பா. என்னடி சொல்ற? உண்மையாவா? தள்ளி போங்கிட்டு. கண்ணு, என்னாச்சு கண்ணு? அங்க தன்மை வீட்ல தானே வேலைக்கு போயிட்டு இருந்த, நின்னுட்டியா? ஆமாமா, நான் இனிமே குட்டி பசங்களுக்குலாம் டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன். அதனால தான் அந்த வேலையை விட்டு நின்னுட்டேமா. அத பத்தி நிம்மதி அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அக்கா சொன்னாங்க, நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்கு ஹாஸ்டல்ல எல்லாம் தங்குறேன்னு. அதாம்மா அவங்க கூடயே வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கம்மா, நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். ஹாஸ்டல்ல தங்குறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் ஆல்ரெடி தங்கியிருக்கேன். எது பிரச்சனையா? ஐயோ புஷ்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தன்மையை கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட இவளும் வேலைக்கு போறேன்னு போயிட்டான். வீட்டுக்குள்ள தனியா அவங்க அப்பா கூட இருந்து என்னால குப்பை கொட்டவே முடியல. அவ்வளவு கஷ்டமா இருந்தது. பேச்சு துணை கூட யாருமே இல்லாம இருந்தேன். இப்பதான் நீ வந்துட்டல, இனிமே எனக்கு ஜாலி தான். ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப ஜாலி தான். உனக்கு ஏன் ஜாலியா இருக்கும்? நீ தான் காலையில எஃப்எம் ஸ்டேஷன் போனீனா சாயந்தரம் தானே வருவேன். நானும் தங்க புஷ்பமும் தான் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம். நீங்க பேசிட்டுங்க, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஓ சாப்பாடுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும். தங்க புஷ்பம் சூப்பரா சமைப்பா. எனக்கு இனிமே அவ சாப்பாடு கிடைச்சிரும். சுடரு, என்ன முறைக்கிற? மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு உள்ளுக்குள்ள குளுகுளுன்னு இருக்குமே, நல்ல சாப்பாடு சாப்பிட போறோன்னு. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே இருக்கிற வேலை எல்லாமே நானே பாத்துக்கிறேம்மா. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சுல்லம்மா. பா, இந்த வார்த்தைய நான் பெத்தது 2த்துல யாராவது ஒருத்தர சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கி இருக்கேம்மா. ஆனா இன்னைக்கு நீ சொல்லிருக்க. பரவாயில்லம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். சரிங்கம்மா, உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ஜாலியா இருக்குமா. எனக்கு ஊர் கிராமமா, அங்கெல்லாம் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இங்க சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருமே பேசுறதுக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆமா, நீயும் நல்லா வாய் பேசுவேன்னு தன்மை அடிக்கடி போன்ல சொல்லுவாமா. இப்ப எனக்கு பிரச்சனையே இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய கதை பேசலாம். சரிங்கம்மா. சரி வாமா உள்ள வந்து சாப்பிடு. நான் இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணிருக்கேன், வா. சுடரு, இப்பதான் இன்னைக்குதான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ளேயும் அந்த இட்லியும் தேங்காய் சட்னியும் கொடுத்து அவளை விரட்டிடாத ப்ளீஸ். கூறுகிட்டவளே, இல்லடி, இன்னைக்கு தேங்காய் சட்னி சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு. செம்பாக்காக்கு போன் பண்ணி எப்படி அரைக்கிறதுன்னு கேட்டு அரைச்சேன்டி. நல்லா இருக்கு, வந்து சாப்பிட்டு பாரு வா. உன்னை நம்ப முடியாது, ஆனா செம்பாக்காவை நம்பலாம். அவங்க நல்லா சமைப்பாங்க. சரி வா, வந்து இட்லி எடுத்து வை. ஜெசி, எங்க ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? தன்மை, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஜெசி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க 2 பேருமே டோட்டலி பெர்ஃபெக்ட். ஜெசி, என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஐயோ, ஒரு செகண்ட்ல என் உயிரே போயிடுச்சு ஜெசி, நீங்க இழுத்தோன்னே. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஜெசி. தன்மை, சந்திரன், உங்க 2 பேரோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். உங்க 2 பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்ப சீக்கிரமா குட் நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல.
தன்மை, நீங்க இனிமே நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்தியான சாப்பாடா சாப்பிடுங்க. வேற எதுவும் நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். இன்கேஸ் நீங்க இப்பவே பேபிக்கு பிளான் பண்றதா இருந்தா இந்த ஹீட் ஐட்டம்ஸ் ஆன பப்பாளி பழம், அன்னாசி பழம் எல்லாம் சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஜெசி. நெக்ஸ்ட் உங்களை பார்க்கும்போது பிரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவ் சைனோட தான் உங்களை பார்க்கணும், ஓகேவா? கண்டிப்பா ஜெசி, கிட்ல பாசிட்டிவ்னு வரட்டும், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்லுவேன். சூப்பர் சூப்பர், ரெண்டு பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஜெசி. நோ மென்ஷன். எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, எப்ப வேணாலும் ஹாஸ்பிடலுக்கு வாங்க. ஓகே ஜெசி, சரி நாங்க போயிட்டு வரோம். ஓகே பை. தன்மை, என்ன தன்மைக்கு முகம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு? இல்லங்க, இவ்ளோ நாளா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த பிரெக்னன்சி கிட், இந்த லேப் டெஸ்ட், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏதோ என் கையிலேயே குழந்தை உட்காந்து தவழ்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுதுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வீட்ல சும்மா சுத்திக்கிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற பேர்ல லேப்டாப்பை போட்டு தட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்குன்னு ஒரு குழந்தை வருதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஹே தன்மை, போதும் போதும், நம்ம சும்மா நம்மளோட பாடி தான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு, இத்தனை நாளா நம்ம இத கூட பேசினது இல்லல. ஏதோ அன்னைக்கு முட்டை பரோட்டா சாப்பிட்டதுனால இவ்ளோ தூரம் வந்துச்சு. அன்னைக்கு நான் மட்டும் முட்டை பரோட்டா சாப்பிட்டு அது சரிக்காம போய் நான் வாமிட் பண்ணாம இருந்திருந்தேனா இந்த அளவுக்கு கூட வந்திருக்க மாட்டோம்ல. அன்னைக்கு ஃபீல் பண்ணேன் ஏன்டா முட்டை பரோட்டா சாப்பிட்டோன்னு. ஆனா இன்னைக்கு ஃபீல் பண்றேன் நல்ல வேளை முட்டை பரோட்டா சாப்பிட்டோன்னு. தன்மை, இங்க ஒரு பீச் இருக்குல்ல, அங்க போயிட்டு வீட்டுக்கு போலாமா? போலாம் சந்துரு. சந்துரு, இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த பீச் கூட என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுது. தன்மை, சொல்லுங்க சந்துரு. உன் மனசுக்குள்ள நீ இவ்ளோ ஆசையை வச்சிருக்கல, இது கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் ஆயிட்டல நானு. சந்துரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு மத்தது எல்லாத்தையும் விட நீங்க தான் முக்கியம். நீங்க நல்லா இருந்தா, நீங்க என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும். இதத்தான் நான் எப்போதுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்ல தன்மை, அது வந்து போயின்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சந்துரு, நீங்க என் கூட இருக்கிற ஒரு நிமிஷமும், ஏன் ஒரு செகண்டும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுலயே அப்படி சோகமா இருக்காதீங்க சந்துரு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருங்க. இனிமேலாவது நம்ம லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளீஸ். தன்மை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்க போகுது. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. புஷ்பா, நல்லா ஃப்ரீயா இருடி. நான் தான் இருக்கேன்ல, அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க. அது இல்லக்கா, அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு. நான் தான் எப்போதுமே சாப்பாடு கொடுப்பேன். இன்னைக்கு அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன்க்கா. ஓ, வருங்கால வீட்டுக்கார பத்தின யோசனையா? ஏண்டி இவ்ளோ லவ் அவர் மேல வச்சிருக்க, அப்புறம் எப்படி என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப அமைதியா இருந்த? அப்பவே கத்தி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் அவரை தான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உனக்கே முன்னாடி தெரியும்ல. நானும் இந்திரனும் லவ் பண்றோன்னு. அப்புறம் ஏண்டி என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்லடி. ஐயோ அக்கா, நீங்க வேற. அவர் உங்களை பொண்ணு பார்க்க வந்தார்ல, அதுக்கு முன்னாடி நாள் தான்க்கா நாங்க எங்க காதலையே சொல்லிக்கிட்டோம். அப்புறம் எப்படிக்கா நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது? எனக்கு அவர் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் தான் அவர் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன நம்ப வச்சாரு. ஹே, நீ என்னடி சொல்ற? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகலையா? இல்லக்கா. இது என்னடா காதல் ஆசை யாரை விட்டதோக்கு வந்த சோதனை. 100வது எபிசோட்ல தான் நானும் இந்திரனும் சேர்ந்தோம். ஆனா இவ 2 எபிசோட்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டா. இதுல சந்திரன் தன்மைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வேற. அவங்களே 80வது எபிசோட்ல தான் சேர்ந்தாங்க. ஆமா, நீங்க பேசிக்கிட்டு 1 மாசம் கூட ஆகல, அப்புறம் எப்படி நீ அவருக்கு ஓகே சொன்ன? அவர் மேல இருக்கிற நம்பிக்கையால தான்க்கா. யாரு கேட்டாலும் எங்க வேணாலும் அடிச்சு சொல்லுவேன்க்கா. எனக்கு அவரை பிடிக்குதுன்றத விட அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்க்கா. இது ஒன்னே போதுமேக்கா. ஹே, நல்லா இருக்குடி இந்த டயலாக். ஆட்டோ பின்னாடில இருந்து சுட்டியா? இல்லக்கா, இது உண்மையாவே உணர்வு பூர்வமா நான் அவர்கிட்ட உணர்ந்த விஷயம். அவரு என்ன நல்லா பார்த்து பாருக்கா. எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, என்ன எப்போதுமே ஒரு லவ் பண்ற பொண்ணாவோ இல்ல கல்யாணம் பண்ணிக்க போற வைஃபாவோ பார்க்க மாட்டாரு. அவரோட அம்மா மாதிரி தான் பாப்பாரு. ஹே, சோ ஸ்வீட் டி. எனக்கே கேட்க ஆசையா இருக்கு. சூப்பர் டி, நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேர். தேங்க்ஸ்க்கா. ஆமா, நீங்களும் இந்திரன் அண்ணாவும் எப்படிக்கா? ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பீங்க? என்ன கேட்ட? நானும் இந்திரனும் எப்படி பேசி போனோம் தானே கேட்டேன். நான் அவனுக்கே கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறேன். நாங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறோன்னு நீயே கேளு. அஷிஷோ அக்கா, இப்ப வேற நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டீங்க. அதெல்லாம் நீங்க பிரைவேட்டா நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. அப்ப நான் இருந்தா எனக்கு கூச்சமா இருக்கும். நான் அம்மா கிட்ட போறேன், நீங்க பேசுங்க.
ஐய புஷ்பா, நாங்க சாதாரணமாவே ஒண்ணும் பேசிக்க மாட்டோம். இதுல கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அந்த கூத்த நீயே ஒரு சாம்பிள் கேளு. சொல்றே பைத்தியம். டேய், என்ன பண்ற? போட்டோஸ்லாம் எடிட் பண்ற வேலை இருக்குடி, அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி? இல்ல, திடீர்னு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அதான் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா? ஏண்டி, காலையில இருந்து இப்ப வரைக்கும் உன் கூட தானே சுத்திட்டு இருந்தேன். இப்பதானடி வேலைக்கு வந்தேன். அப்புறம் என்ன திடீர்னு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ற? ஏண்டி, நான் என்ன ஆம்புலன்ஸ் ஆடி? நீ கால் பண்ணி கூப்பிட்டு அவசரம்னு சொன்னோடனே உடனே வந்து நிக்கிறதுக்கு? அப்ப நீ வரமாட்ட அப்படித்தானே? உனக்கு என்ன விட உன் வேலை தான் உனக்கு முக்கியம். ஆஃப் கோர்ஸ் டி, எனக்கு என் வேலை தான் முக்கியம். போனை வெடி கிறுக்கி. நீ முதல்ல போனை வைடா, டப்பா தலையா. ஏய் கிராப்ப மண்ட, போனை வச்சு தொலைடி. ஏய் ரப்பர் வாயி, நீ கட் பண்றா ஃபர்ஸ்ட். நிம்மதி, டேய் டேய் டேய், கட் பண்றா. அம்மா வந்துட்டாங்கடா. அதோ வந்துட்டேமா. புஷ்பா, இரு, அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன். சரிக்கா. என்னங்க திடீர்னு வீடியோ கால்லாம் பண்ணிருக்கீங்க? ஏய் லட்டு, நீ எப்போதும் சமைச்சு எடுத்துட்டு வரும்போது டெய்லியும் உன்னை 3 வேளை பார்ப்பேன். இப்ப உன்னை பார்க்க முடியலையா, அதான் வீடியோ கால் பண்ணேன். உனக்கு அங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காமா? எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நானும் நிம்மதியாக்காவும் உட்காந்து தான் பேசிட்டு இருந்தோம். அவ்வளவு நேரம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். ஓ, அதனாலதான் மேடம் என்ன மறந்துட்டீங்க. ஏங்க, நான் உங்களை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டாரா, சாப்பிட்டாரா, என்னன்னே தெரியலக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்டி இவ்ளோ லவ் வச்சிருக்கே, அவர் என்ன பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் இந்திரன் அண்ணாவும் போன்ல பேசினாங்க. அப்பப்பா, அப்படி திட்டிக்கிறாங்க. என்னாச்சுமா, அவங்களுக்கு எதுவும் சண்டையா? சண்டைலாம் இல்லைங்க, அன்பா பாசமா அரவணைச்சு பேசினாதான் லவ்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி சண்டை போட்டு கூட லவ் பண்ணலான்றத நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். இப்ப நம்ம 2 பேரும் பேசும்போது நான் போன் எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹாய் லட்டு, என்ன பண்ற அப்படி கேப்பீங்க. அதே நீங்க போன் எடுத்தா நான் என்ன கேட்பேன்? என்னங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு தானே கேட்பேன். ஆனா இவங்க 2 பேரும் போன் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நிம்மதி அக்கா போன் பண்ணனே, என்னடி பைத்தியம் சொல்றி அப்படின்னு இந்திரன் அண்ணா கேக்குறாரு. அதுக்கு நிம்மதி அக்காவும், நீ போட டப்பா தலையா, நீ போட ரப்பர் வாயின்னு அப்படி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தாங்கல, விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். காது கொடுத்து கேட்க முடியலங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரோட அந்த சண்டை வார்த்தைகள்ல கூட அவ்வளோ லவ் இருந்துச்சுங்க. உண்மையாவா? இத்தனை நாளா நம்ம 2 பேரும் ரொம்ப அன்பா பாசமா லட்டு என்னங்கன்னு கூப்பிட்டு இருந்தோம். இப்ப வேணா நமக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சுக்கலாமா? ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நீ என்ன திட்டிட்டே தான் இருக்கணும், நானும் உன்னை திட்டிட்டே தான் இருப்பேன். நீ என்ன வேணா கூப்பிட்டுக்கலாம், நானும் உன்னை லூசு பண்ணி கிறுக்கின்லாம் கூப்பிடுவேன். ஓகே? ஆத்தாடி, அப்படியெல்லாம் நான் திட்ட மாட்டேன்ப்பா. அவ்வளவுதான், மாரியம்மா என்ன கொன்னே போட்டுருவா. ஹே ப்ளீஸ் லட்டு, நான் பேசாம தானே இருந்தேன். நீ தானே அவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால எனக்கும் ஆசையா இருக்கு லட்டு. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க, சும்மா இருங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். நம்மளாம் அப்படி கூப்பிட கூடாது. நீங்க வேணா என்ன அப்படி கூப்பிட்டுக்கோங்க, ஆனா நான் அப்படி கூப்பிடவே கூடாது. உங்களை மரியாதை இல்லாம பேசவே கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரையும் சரி, மரியாதை இல்லாம கூப்பிட கூடாதுன்னு எங்க வீட்டுல சொல்லிதான் என்ன வளர்த்திருக்காங்க. நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற டிபி. நான் போனை கட் பண்றேன். ஏங்க கட் பண்ணவே? கட் பண்ணிட்டாரு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாரே, இப்போ என்ன பண்றது? பேசாம வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவோம். ஏங்க, நீங்க ஆசைப்பட்டு கேட்டதனால நான் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். ஆனா மறுபடியும் கேட்க கூடாது, சரியா? அப்படி வா வலிக்கு. போங்கங்க லூசுங்க. நான் வர திட்டிட்டேன். கடவுளை காப்பாத்துப்பா. ஐயோ கடவுளே, திட்டுறது கூட இவளுக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. ஹலோ மக்களே, நேத்து ஜனவரி 2 பவிகனி டியருக்கு பர்த்டே. சோ அவங்களுக்கு இன்னைக்கு பிலேட்டடா விஷ் பண்ணிடலாம். அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக பவிகனி டியருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன். விஷஸ் எல்லாமே எதுவா இருந்தாலும், எந்த மாதிரியான விஷஸ் இருந்தாலுமே உங்களுக்கு டேட்ஸ் வந்து பிஃபோராவே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு 1 வீக் முன்னாடியே அனுப்பிட்டீங்கன்னா நான் அந்த டேட் கேட்ட அந்த வீடியோவில் நான் வந்து விஷ் பண்ணிடுவேன். ஸோ என்னன்னா, இங்கே நம்ம வீட்டில் பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் வீடியோஸ் எல்லாமே பேக்கப் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியே எல்லா வீடியோஸும் ரெடி பண்ணிட்டேன். அதனால எனக்கு விஷஸ் வந்து சடனாக நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் அதில் ஆட் பண்ண முடியாது. நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிட்டேன் அந்தந்த டேட் அந்தந்த டைமுக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து விஷஸ் எல்லாமே பிலேட்டடாக போகுது. அந்த ஒரு ரெக்வெஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஓகே மக்களே, இன்னைக்கு KAYV பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.